சராசரியாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஒரு மனைவி அவங்க கணவன்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? நம்மளை அன்போடையும் மரியாதையோடையும் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சின்ன சின்ன கனவுகளுக்கும் நம்மளோட பேஷனுக்கும் கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் வருது, இல்லைனா ஃபேமிலியில் ஒரு டிஸ்கஷன் வரும்போது நம்மளை மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் காதலோடையும் ஸ்நேகத்தோடையும் எப்போ நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏதாவது ஒரு பெரிய முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது நம்மளோட ஒப்பீனியன் கேட்கணும், நம்ம ஒப்பீனியனுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய சகோதரர்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, நிறைய பெண்கள் நிம்மதியாக தான் இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மிகையாகாது. அதே சமயத்தில் எல்லாருக்குமே இந்த வரம் கிடைச்சிருதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும், இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காத போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய அழுவோம். அழறதுனால நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்க போகுதா என்ன? இல்லை. இல்லைன்னா சண்டை போடுவோம். அவர் கூட பயங்கரமாக சண்டை போடுவோம். நீங்கள் புரிஞ்சிக்கல, எனக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலைன்னு சண்டை போடுவோம். அதனால் நம்ம நினைக்கிறது கிடைக்க போகுதா? கண்டிப்பாக இல்லை. மற்றவங்க கிட்ட இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா இவர் எப்படி பண்ணுறாருன்னு, இங்கே பார்த்தீங்களா அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதனால் ஏதாவது சேஞ்சஸ் நடக்க போகுதா? கண்டிப்பாக இல்லை. கடைசியாக என்ன பண்ணுவோம்? இவரோட வாழ்ந்து 20-25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படியோ போகட்டும், இனிமேல் இது மாறவே போகிறதில்ல, இனிமேல் இது சேஞ்சே ஆகாது, என் விதி இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அழ தொடங்குவோம். அப்போ ஏதாவது சேஞ்ச் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்பையும் சேஞ்ச் வரப்போகிறதில்ல. அப்போ எப்பயுமே சேஞ்ச் வரலன்னா நம்ம என்னதாங்க பண்ணுறது? இப்படியே இருந்துட முடியுமா? அவசியம் இல்லை, இல்லையா? அப்போது நம்ம கணவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்மளால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக 2 கேட்டகரி ஆஃப் ஹஸ்பண்ட்ஸை நாங்கள் சொல்கிறோம். முதல் கேட்டகரி 4 டைப் இருக்காங்க, 2வது கேட்டகரிலையும் 4 டைப் இருக்காங்க. ஸோ முதல் கேட்டகரியில் முதல் ஹஸ்பண்ட் யார்? இவர் தான் குட் ஹஸ்பண்ட். எல்லா பெண்களும் ஆசைப்படுற, விரும்புகிற, சில பேருக்கு அமைஞ்சிருக்கிற நல்ல ஹஸ்பண்ட். இவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளோட கனவுகளுக்கும் லட்சியத்துக்கும் கூட துணை நிற்பாங்க. இவங்களுக்குள்ளே சண்டையே வராதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் அதை மெச்சூர்டாக எப்படி உட்காந்து காமாக டிஸ்கஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நாள் ஆக ஆக இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் உறுதியாகவும் இருக்கும். அடுத்தது பேபி ஹஸ்பண்ட். இவங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் தன்னோட அம்மாவோட பிடியிலேருந்தும் அக்கா தங்கச்சியோட பிடியிலேருந்தும் வெளியிலேயே வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இவங்களோட ஒப்பீனியன் தான் இவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். இவங்களோட அம்மாவை விடையோ இல்லை இவங்க சகோதரிகளை விடவோ வேறு யாரும் பெட்டராக எதையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவங்க இவங்க. ஸோ மனைவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மனைவியோட ஒப்பீனியன்ஸுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பேச்சுலர் ஹஸ்பண்ட். இது பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும், அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதையும் தன்னோட சுதந்திரத்தையும் தன்னோட பேஷனையும் மட்டுமே ரொம்ப விரும்புகிறவங்க. எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ்னு ஃப்ரெண்ட்ஸுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான் இந்த பேச்சுலர் ஹஸ்பண்ட். இந்த கேட்டகரியில் 4வது டைப் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? இவர் உண்மையிலேயே ரொம்ப அன்பானவர் தான், குடும்பத்துக்காக தான் எல்லாம் பண்ணுவார். ஆனால் இவர் அவைலபிளாகவே இருக்க மாட்டார். எப்பவும் பிஸியாக ஃபோனு, லேப்டாப்பு, ஒர்க்கு, மீட்டிங், அது இதுன்னு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு அவ்வளோ ப்ரெசன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களை தான் நம்ம விசிட்டிங் ஹஸ்பண்ட்னு சொல்கிறோம். அடுத்த கேட்டகரியில் வரவங்க கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியவங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைப் வந்து பேரசைட் ஹஸ்பண்ட்னு சொல்கிறோம். இவங்க கொஞ்சம் சுயநலக்காரங்க. இவங்களோட நோக்கம் எல்லாமே தன்னுடைய வேலை நடக்கணும், ஒரு காசுக்காகவோ இல்லை ஸ்டேட்டஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துக்காகவோ மட்டும்தான் இந்த கல்யாணத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் மனைவியோட இந்த ஒரு அந்யோன்யம் வருமா அப்படின்னா சந்தேகம் தான் சொல்லணும். அடுத்தது ஸ்லேவ் ஹஸ்பண்ட்னு சொல்லுவோம். இவங்க தன்னோட மனைவி தனக்கு கால் கீழே தான் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு இந்த இடம் போதும், இவங்க நம்மளை மாரி என்ன பண்ணிட முடியும், அப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிற ஆளுங்க. இவங்க கொஞ்சம் கஞ்சத்தனத்தோடு கூட இருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய மனைவி பழைய காலத்து ட்ரெடிஷன் மாதிரியே இருக்கணும், அப்படியே ட்ரெஸ் பண்ணணும், நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும், கணவன்கிட்ட பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்க்குறவங்க தன்னோட மனைவியை தனக்கு ஈக்குவலாவோ இல்லை தன்னோட மேலேயோ கண்டிப்பாக இவங்களால ட்ரீட் பண்ணவே முடியாது. தன்னுடைய மனைவிக்குன்னு கொஞ்சம் ஆசைகள் இருக்குது, பேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அக்ரி பண்ணாத ஒரு ஆளுங்க. அடுத்தது அசிடிக் ஹஸ்பண்ட். இவங்க வாயில விஷம் வச்சிருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் மனைவியை இன்சல்ட் பண்ணிட்டு தரம் தாழ்த்தி பேசிட்டு மற்றவங்க முன்னாடி ரொம்ப தரக்குறைவாக பேசுறது, ஹர்ட் பண்ணுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுறது, ஒய்ஃபுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஒய்ஃபுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, டிசைர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்காம எப்போவுமே சுடு சொற்களால் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க அந்யோன்யமாக பழகிறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே கிடையாது. இவங்க ஃபிசிக்கலி அப்யூசிவாக இருக்கிறதுக்கும் வயலண்ட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது.
இருக்குது. அடுத்தது பேனடால் ஹஸ்பண்ட்னு சொல்லுவோம். இவங்களும் கொஞ்சம் ரிஸ்கியான டைப் தான். ஏன்னா இவங்க ஒய்ஃபோட வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீக்னஸை வச்சு அவங்கள அழகாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் இவங்க. சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிப்பாங்க. சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒய்ஃபை மட்டன் தட்டி இவங்களோட வேலை என்னமோ அதை சாதிச்சுப்பாங்க. அது ஒய்ஃபுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிறதுல இவங்க பயங்கர கிளவராகவும் இருப்பாங்க. ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதை தவிர நிறைய டைப்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் மேஜராக நம்ம சராசரி வாழ்க்கையில் பார்க்குற டைப்ஸ்னு சொல்லலாம். இதில் ஏதாவது ஒரு டைப்பில் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சுலபமாக இவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் சேஞ்சே வராது அப்படிங்கிற முடிவுக்கு வராதிங்க. நம்மளால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குமான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது முதல்ல நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறது, ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப். ஏன்னா இவங்க கூட பேசும்போது நம்ம ரொம்ப கம்போஸ்டாக இருக்கணும், காமாக இருக்கணும். நம்மளோட இமோஷன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் மெச்சூர்டாக பேசணும். ஸோ முதல்ல நம்மளை கம்போஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஒரு மனைவியாக நம்மளோட எதிர்பார்ப்புகள் நம்ம கணவன் கிட்டேருந்து என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ப்ராக்டிக்கலாக நம்மளோட எதிர்பார்ப்புகளும் அவரோட சுபாவங்களையும் வச்சு கனெக்ட் பண்ணி எல்லா சமயத்திலையுமே இந்த எதிர்பார்ப்புகள் நடக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம அலசி பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட எதிர்பார்ப்புகளோட அவங்களோட சுபாவத்தையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்தோம், நம்ம எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளடைவில் அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம், கம்போஸ் ஆனதுக்கப்புறம், அவங்க கூட எப்படி பேசணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப், முதல் விஷயம், அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஆண்களுக்கு, நிறைய ஹஸ்பண்ட்ஸுக்கு தன்னோட இந்த பிஹேவியர்னால நம்ம ஒய்ஃப் ஹர்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு மனசில் வலி இருக்குங்கிறது தெரியாமையே இருக்குங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. நிறைய ஆண்களுக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கணவரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு கிளியராக அவருக்கு புரிய வைக்கிறது. கொஞ்சம் பேர் இதுலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். செகண்ட் ஸ்டெப், எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் மேலேயோ இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க மேலேயோ இல்லை அவங்க அம்மா அப்பா மேலேயோ நம்ம டக்குன்னு ப்ளேம் பண்ணுவோம். பார்த்தீங்களா அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை எந்த ஆணும் விரும்புகிறதே இல்லைங்க. பெண்களை விட இந்த மாதிரி இமோஷ்னல் திங்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் அவ்வளோ ஈஸியாக அமையறதில்லை. அதனால் நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போது ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற ப்ளேம் மேலே உங்கள் ஃபோக்கஸை வைக்காமல் உங்களோட ரீசன்ஸ் மேலே, உங்களோட காரணங்கள் மேலே உங்கள் ஃபோக்கஸ் சொல்லுங்கள். உங்கள் மனவலியை, உங்களோட வேதனையை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க மேலே பண்ணுற ப்ளேமை தற்காலிகமாக நிறுத்தி வைங்க. அடுத்தது, எவ்வளோதான் ஆண்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்களோ அத்தனை கத்தனை நேர்மாறாக அவங்களால வீட்டில் அவங்களோட மனுஷங்களோட ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நம்மளால் நம்ம அம்மா அப்பா கிட்ட ஈஸியாக போய் சண்டை போடுற மாதிரியோ இல்லை எதிர்த்து பேசுகிற மாதிரியோ இல்லை சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரியோ ஆண்களால் அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்தது கிடையாது. அதனால் நம்ம இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க சேஞ்ச் ஆவாங்க. யூஸ்வலாக நம்ம பெண்கள் பண்ணுற தவறு என்ன தெரியுமா? கணவர் மட்டும்தான் நம்ம உலகம், அதை தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்மளோட உலகத்தை நம்மளே ஷ்ரிங்க் பண்ணிக்கிறது. இதனால் சஃபகேஷன் வந்து நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். ஒரு ஆரோக்கியமான கணவன் மனைவி உறவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்பேஸ் இருக்கிறது கூட ரொம்ப அழகுதாங்க. அஞ்சாவது விஷயம், நம்ம எதிர்பார்க்கறத விட ஆக்சுவலாக ஆண்கள் ரொம்ப சீக்கிரம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நம்ம கான்வர்சேஷனில் நம்ம என்ன சொல்லும் போதும் அவங்கள கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காத மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால தெளிவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு விஷயமுமே ஒரே நாளில் சேஞ்ச் ஆகாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மனசு விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களையும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டையும் அந்த கான்வர்சேஷனுக்கு ரெடி பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.